பொறியியல் கல்லூரிகளில் தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள் இல்லாத காரணத்தினால் 2 கட்ட கலந்தாய்வு முடிவடைந்தும் 1,00,000க்கும் அதிகமான இடங்கள் இன்னும் நிரப்பப்படாமல் இருப்பதாக கல்வியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தில் மொத்தமுள்ள 443 பொறியியல் கல்லூரிகளில் 2024-25 கல்வியாண்டுக்கான கலந்தாய்வு கடந்த மாதம் 29ஆம் தேதி தொடங்கிய நிலையில் முதல் மற்றும் 2ஆம் கட்ட கலந்தாய்வு முடிவடைந்தது. இந்த நிலையில் 1,00,310 இடங்கள் காலியாகவே உள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக 197 கல்லூரிகளில் 10 விழுக்காடு இடங்களில் கூட மாணவர்கள் சேர்க்கை நடைபெறவில்லை என்பதும், மீதமுள்ள 114 கல்லூரிகளில் 50 விழுக்காடு மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றுள்ளது மாணவர்களிடையே பொறியியல் படிப்புக்கான ஆர்வம் குறைந்துள்ளதை உணர்த்துவதாக ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். விடிய அரசின் திறமையற்ற ஆட்சியால் உயர்கல்வித்துறையின் லட்சணம் அவலமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே விடியா திமுக அரசின் கண்துடைப்பு நாடகத்தால் அடிப்படை வசதிகள் மற்றும் வாழ்வாதாரம் இன்றி நரிக்குறவ மக்கள் தவித்து வருகின்றனர். நெமிலி ஊராட்சி அருள்நகரில் வசித்து வரும் நரிக்குறவ மக்களின் வாழ்வாதாரத்திற்காக ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையத்தில் கைவினைப் பொருட்களை சந்தைப்படுத்தி விற்பனை செய்யும் விதமாக பூமாலை வணிக வளாகம் தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் கைவினைப் பொருட்களுக்கு இதுவரை அரசு தரப்பில் எந்தவிதமான ஊதியமும் வழங்காததால் அந்த மக்கள் மீண்டும் ஊசி பாசி விற்பனை செய்யும் தொழிலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதேபோல் இவர்கள் குடியிருந்து வரும் வீடுகளின் மேற்கூரை சேதமடைந்துள்ளதால் அச்சத்துடன் வாழ்ந்து வரும் மக்கள் விடிய அரசு புதிய வீடு கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியில் அதிமுக நிர்வாகிகளிடம் உறுப்பினர் உரிமை சீட்டுகளை முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் வழங்கினார். நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட இண்டூர், தளவாயள்ளி ஊராட்சி பகுதிகளில் உள்ள கிளைக்கழக செயலாளர்களிடம் அதிமுக உறுப்பினர் உரிமை சீட்டுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான KP அன்பழகன் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளிடம் உறுப்பினர் உரிமை சீட்டுகளை வழங்கினார். இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் SR வெற்றிவேல், நல்லம்பள்ளி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிவப்பிரகாசம், நகர செயலாளர் பூக்கடை ரவி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் கோவிந்தசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். செங்கல்பட்டில் காஞ்சிபுரம் மண்டலத்திற்குட்பட்ட அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு நகராட்சியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன், V. சோமசுந்தரம், திருக்கழுக்குன்றம் S. ஆறுமுகம், முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தொழிலாளர்களுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டுகளை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விடியா திமுக ஆட்சியில் நிகழும் அவலம் தொடர்பான நோட்டீசுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கனிதா சம்பத் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்.